நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறத போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஒய்ஃப் மட்டும் ஃபாலோ பண்ணி அது வேஸ்ட். ஓகேவா? குழந்தை அப்படின்னு வரப்போ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நான் சொல்கிற ஃபுட் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அது அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நிறைய ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு ஃபாலோ பண்ணி டயர்ட் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும் கடைசியாக எனக்காக ஒரே ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எனக்கு அண்ட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு கூட இந்த ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பேபி கிளிக் ஆகியிருக்கு. இது உண்மை. சரியா? ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. நம்ம டெய்லியும் சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான். அண்ட் இந்த மெத்தடை பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், பிசிஓஎஸ் இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெடிசினை ஃபாலோ பண்ணிட்டே நான் சொல்கிற ஃபுட் ரொட்டீனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் ஃபுட் ரொட்டீன் அப்படின்ட்டு செப்பரேட் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் எப்போவுமே காலையில் எழுந்ததுமே ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிங்க. சரியா? கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க. அது வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா பயிர் வகைகள்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா பச்சை பயிர், கொண்டக்கடலை, சிக்பீஸ் சொல்லுவாங்க, கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, அது முளைக்கட்டின பச்சை பயிர், இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸாவோ, சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை பயிரை வேக வச்சு அதில் நாட்டு சக்கரை, கருப்பட்டி அதெல்லாம் போட்டு நல்லா இனிப்பாக இருக்கும்ல, அப்படி சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. பச்சை பயிர் வேக வச்சு ஜஸ்ட் உப்பு போட்டு வேக வைப்போம்ல, அப்படி வேக வச்சு அப்படியே சாப்பிடுங்க. சுகர் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க லேசாக வேணால் சுகர் தூவிக்கோங்க. மற்றபடி சும்மா அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லைப்பா எனக்கு இப்படி கொண்டக்கடலை, பச்சை பயிர், வேறு ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம வந்துட்டு பீச் சைட் சுண்டல் தருவாங்க இல்லையா, அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு கொண்டக்கடலை, நிலக்கடலை இருக்குல்ல, கிரவுண்ட் நட்ஸ், அப்புறம் உங்ககிட்ட என்னென்ன பயிர் வெரைட்டிலாம் இருக்குதோ அதில் ஒவ்வொரு ஸ்பூன் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த இப்போ எல்லாமே மிக்சடில் இருக்கிறதால உங்களுக்கு அது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும், டெம்ப்டிங்காகவும் இருக்கும். மார்னிங் அதை நீங்கள் வேக வச்சு அது கூட பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை ஸ்லைஸ் பண்ணி 1-2 பீஸ் போடுங்க. கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் மசாலா, சில்லி சிக்கன் மசாலாவோ இல்லை ஏதாச்சும் ஃப்ளேவர் மசாலா இருக்கும்ல, அதை போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சாலட் மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீச் சைட்லலாம் இப்படி கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஆக மொத்தத்தில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பயிர் வெரைட்டி எடுக்கணும். ஓகேவா? இதுதான் மெயின் கான்செப்டே. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 11 o'clock, ஒரு காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு மறுபடியும் லேசாக வயிறு பசிக்கும் இல்லையா, அந்த டைம் வந்துட்டு செவ்வாழைப்பழம் சாப்பிடணும். ரெட் பனானா, செவ்வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. பேபிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா செவ்வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேரட், பீட்ரூட், ஆம்லா, இந்த கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய் போட்டு சேர்த்து அரைச்சி ஜூஸ் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம். வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் 11 o'clock அப்படி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்லை நான் ஒர்க்கிங், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் 11 o'clock ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதோடு நிறுத்திக்கலாம். ஓகேவா? இனி லஞ்சுக்கு என்னென்னா நான் மேக்ஸிமம் சாப்பிட்டது வெஜிடபிள்ஸ் தான். ஓகேவா? வெஜிடபிள்ஸ் இப்போ ரைஸ் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு காய்கறி வகைகள் நிறைய சாப்பிடுவேன். அது வந்து பொரியலாவோ, ஓகேவா? ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. பீன்ஸ் நிறையா, ரைஸ் கம்மியாக சாப்பிட்றது. புரியுதா? அப்படி நம்ம வெஜிடபிள்ஸ் நிறையா எடுக்கணும். அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், டெய்லியும் ஒரு பாயில்டு எக்கு சாப்பிடணும். ஓகேவா? போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் தான் நான் இது சொல்கிறேன். ஒய்ஃப் மட்டும் இது ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே தான் இந்த ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? டெய்லியும் ஒரு பாயில்டு எக் கண்டிப்பாக சாப்பிடணும். இது வந்து நான் ஹாஃப் பாயிலாவோ ஆம்லேட்டாவோ சாப்பிட்றேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆயில் ஊற்றி நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பாயில்டு எக் மஸ்ட். டெய்லியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அட்லீஸ்ட் ஒன்று, அது ஒரு பாயில்டு எக்காவது லஞ்சுக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? சிக்கன் வந்துட்டு என்னோடய பாடிக்கு ரொம்ப ஹீட்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் மட்டன் மட்டும்தான் சாப்பிட்டேன். மட்டனுமே கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஓகேவா? நீங்கள் மட்டன் சாப்பிட்டாலுமே அதுக்கு கூட ஒரு பாயில்டு எக் சேர்த்து வச்சு தான் சாப்பிடணும். ஓகேவா? சரி, எனக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் போல் இருக்கே அப்படின்னா 2 weeks ஒன்ஸ் ஒரு தடவை ஜங்க் ஃபுட் வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஓகே தான். மற்றபடி ஹோம் குக் ஃபுட் தான் சாப்பிடணும். நான் சொன்னேன் இல்லையா,
சிம்பிள் தான். இது எல்லார் வீட்லேயும் நார்மலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான். ஆனால் பேபிக்குன்னு வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் கான்ஷியஸாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே, லன்ச் முடிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 4 o'clock கொஞ்சம் பசிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைம் நட்ஸ் சாப்பிடணும். ஓகேவா? நட்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா வால்நட், கேஷ்யூ, பாதாம், 2 டேட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வால்நட்னா ஒரு 4 வால்நட், கேஷ்யூனா ஒரு 5 கேஷ்யூ, பாதாம்னா ஒரு 5 பாதாம். ஜஸ்ட் ஒரு கையளவு பொங்க எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கையளவு இந்த எல்லா நட்ஸும் ஒரு கையளவு எடுத்து அது வந்து ஈவினிங் ஸ்நாக் மாதிரி ஒரு 4 o'clock சாப்பிடணும். ஓகேவா? இது என்னென்னா நான் நடுவில் பால் எடுக்கவே இல்லை. பால் ஐட்டம், அதாவது டீ, காஃபி, மில்க் இப்படின்ட்டு நான் சுத்தமாக பால் ஐட்டம் எடுக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஐயோ நான் இதெல்லாம் பாலெல்லாம் நான் குடிக்காமல் இருந்துடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க டீ காஃபியாக குடிக்காமல் வெறுமனே பாலாக குடிங்க. லேசாக சக்கரை வேணால் ஆட் பண்ணிவிட்டு வெறுமனே பாலாக குடிங்க. ஆனால் நான் பால் எடுத்துக்கலை. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் வெறுமனே பாலாக குடிங்க. டீ காஃபியை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, டின்னருக்கு நீங்கள் மெயினாக சாப்பிட வேண்டியது, நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா ராகி தோசை, கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவில் தோசை சுட்டு சாப்பிட்றது. நம்ம மதியம் வச்ச கறி பொரியல் ஏதாச்சும் ரிமைனிங் மிச்சம் இருக்கு இல்லையா, அதை கூட்டாக வச்சு சாப்பிட்றது. இல்லைன்னா சப்பாத்தி இல்லைன்னா சில டைம் மதியம் வச்ச ரைஸ் கூட மிச்சம் இருக்கும். அந்த ரைஸை கொஞ்சம் போட்டு நைட்டு பொரியல் வச்சு, அதே வெஜிடபிள் பொரியல் வச்சு சாப்பிட்றது. ஓகேவா? அண்ட் நைட்டு டின்னர் வந்து நீங்கள் மெயினாக 7:30 முடிச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லேட் 9 o'clock 10 o'clockலாம் சாப்பிடக்கூடாது. 7:30 PM உள்ளாரவே நீங்கள் டின்னர் முடிச்சுக்கணும். ஓகேவா? மெயினாக ஓவராலாக தண்ணி நிறைய குடிக்கணும். போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தண்ணி நிறைய குடிக்கணும். இது வந்து கன்சீவாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே இது வந்து ரொம்ப முக்கியம். தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது, இதை நாங்கள் டெய்லியும் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்டால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஓகே நிறைய வீடுகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இட்ஸ் ஓகே, ஐம் ஃபைன் வித் தட். ஆனால் என்னென்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, 2 நாள் இப்படி ஃபாலோ பண்ணுவீங்க, 3ஆவது நாள் வந்துட்டு சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, வேறு சிப்ஸு அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் இந்த டீப் பாயில் ஃப்ரை பண்ணது, ஜங்க் ஃபுட், இப்படி பழையபடி என்ன சொன்னது அந்த ரொட்டீனை நீங்கள் கைவிட்டுருவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 month அது ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? பயிர்னா ஓகே 1 monthக்கு டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பயிர் வெரைட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் அப்படி ஃபாலோ பண்ணி, உண்மை அதுதானா, அப்படி ஃபாலோ பண்ணி இருந்ததால தான் எனக்கு பேபி கிளிக் ஆச்சு. இது உண்மை. நான் ஒரு 1 month தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஃபுட் ரொட்டீன். அது கூடவே வாக்கிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் சேர்த்தே பண்ணேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உடனே போய் பாருங்கள். ஸோ இந்த ஃபுட் ரொட்டீன் வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன். நடுவில் நான் முறுக்கு சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்னால் பயிர் வெரைட்டி தான். வேறு மார்னிங் 11 AM செவ்வாழைப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் மதியம் கண்டிப்பாக நீங்கள் என்ன ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அது கூட பாயில்டு எக் மஸ்ட். போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக பாயில்டு எக் சாப்பிட்டே ஆகணும். சரி நேற்று தான் பாயில்டு எக் சாப்பிட்டோமே, நாளைக்கு ஆம்லேட்டாக சாப்பிடுவோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 1 month நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 1 monthம் டெய்லியும் மதியம் நீங்கள் பாயில்டு எக் தான் சாப்பிடணும். ஓகேவா? ஓகே மக்களே, இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு பேபி கிளிக் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ரிலேட்டிவ் ஒரு சில பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கும் பேபி கிளிக் ஆகியிருக்கு. இது உண்மை. சரியா? அதனால தான் நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். சரியா? நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் அழகான பேபியை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக கான்ஷியஸாக 1 month நான் சொல்கிறத நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. ஓகேவா?